ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரேடு என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 4300 ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டு கேப் அப் ஆனதுனால இன்றைக்கி ஆப்ஷன் பையிங் பண்ணேன். இன்றைக்கி கேப் அப் ஆகி நல்லா மேலே போய் இந்த கேண்டில் நல்லா பெரிய கேண்டில் இருந்தது. அதனால் கொஞ்ச நாளைக்கு கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். இந்த ரெட் கேண்டில் முடிஞ்ச உடனே நான் இங்கே என்ட்ரானேன். அந்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் மேலே போன உடனே அடுத்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த ஹையை தொட்ட உடனே ஹையை தொட்டுட்டு மறுபடியும் இந்த ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆன உடனே மறுபடி என்ட்ரானேன். அந்த இதுவும் லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இங்கே ஒரு சப்போர்ட் இருந்தது, அதனால் இங்கே என்ட்ராயிருந்தேன். இருங்க, எப்படி அந்த சப்போர்ட் எப்படி வரைஞ்சேன்னு காமிக்கிறேன். 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன். 1 டே டைம் ஃப்ரேமில் லைன் சார்ட்டு. நல்ல பெரிய கேண்டில் வந்தோடனே அடுத்த கேண்டில் கொஞ்சம் ஒரு சின்ன புல் பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ட்ரானேன். இந்த இடத்துல ப்ராஃபிட் எடுத்திருந்தேன். அதுக்கடுத்து இங்கே கீழே வந்துட்டேன். இங்கே இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி போயிருக்கணும், போகலை. மறுபடியும் நல்லா பிரேக் அவுட் ஆகி கீழே வந்த உடனே அடுத்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் இங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு என்ட்ரானேன். இந்த ஒரு கேண்டில்லே ப்ராஃபிட் வந்துச்சு. இதில் க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோ. அடுத்து நிஃப்டி முடிச்சிட்டேன். எல்லாமே 400 குவான்டிட்டி. இங்கே இது வந்துட்டு 24,350 பி செல் பண்ணியிருந்தேன். இங்கே 24,400 பி செல் பண்ணியிருந்தேன். இங்கே 24,350 பி பை பண்ணியிருந்தேன். எல்லாம் பையிங், ஆப்ஷன் பையிங்கு. எல்லாமே 400 குவான்டிட்டி. இது ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 3-4 ட்ரேடு ப்ராஃபிட்டு. அதுக்கடுத்து சின்ன ட்ரேடு ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் சின்ன ட்ரேடு. அதுக்கடுத்து 2:40க்கு ஃபின்னிஃப்டியில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் அங்கே ஒரு பை பண்ணியிருந்தாங்க. 2 ட்ரேடு எடுத்திருந்தேன். இது ஃபின்னிஃப்டி சார்ட்டு. ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி வந்தது. இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். இந்த புல் பேக்கை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன். இது ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. அதுக்கடுத்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் இருந்தது. இங்கே ஒரு ப்ராஃபிட் இருந்தது. அதுக்கடுத்துலாம் சின்ன ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓவராலாக என்னோடய ப்ராஃபிட் வந்துட்டு 4,300. இன்றைக்கி சார்ஜஸ் கம்மியாக வரும். இன்றைக்கி 500 தான் சார்ஜஸ் வரும். நேற்றுக்கு ஓவர் ட்ரேட் பண்ணியிருந்தேன். நேற்றுக்கு 4,000 ப்ராஃபிட் எடுத்தோம். 2,500 தான் ப்ராஃபிட் இருந்தது. இன்றைக்கி எப்படியும் 3,800 அது மாதிரி இன்றைக்கி ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் ப்ராஃபிட் வந்து என்னோடய ப்ராஃபிட் வந்து 3,200. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.